நம்ம பாதுஷா செஞ்சுக்கலாம். 2 கப் அளவு மைதா எடுத்துக்காச்சு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், ஸ்பூன் அளவு சோடா மாவு, 1/4 கப் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம், தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த அளவு மாவு ரெடி பண்ணியாச்சு. இது மேல இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த சின்ன சின்ன உருண்டைகளா ஊற்றிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். நம்ம சக்கரை பாகு கொதிக்குது. அதில் 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூவையும் போட்டுக்கலாம். நல்லா சக்கரை பாகு ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு கொதிச்சா போதும். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் வச்சு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் போட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதை ஜீரா காய்ச்சி வச்சிருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். நம்மளுடைய பாதுஷா ரெடி ஆயிடுச்சு.